இந்த 2024 வருஷம் கடந்த 5 மாசங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து இன்னைக்கு 6வது மாசம். இந்த 6வது மாசம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ பேர்கள் காணாது போயிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நாளை காண்கிறோம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சகல விதமான பிரசன்னம். கிட்டத்தட்ட ஒரு ½ இயர் அப்படின்னு சொல்லலாம், அரை ஆண்டுகள் நம்ம ஓடி வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு அரை ஆண்டுகள், அதாவது பாதி வருஷம் நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஜெபத்தோடு முன்னேறி செல்லணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய நாமம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள விளங்க செய்யணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய ஊழியத்துக்கும், நம்முடைய தேசத்துக்கும், பட்டணத்துக்கும் தேவையா இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது இயற்கை இன்னைக்கு பல விதத்துல அழிவுகளை பார்க்க முடிகிறது, மாற்றங்களை பார்க்க முடியுது. பல விதத்துல சில விஷயங்கள் நம்ம அழிவுகளை, ஆபத்துகளாக பார்க்க முடியுது. எப்போ எது நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் பொழுது நிறைய தீர்க்கதரிசிகள் எழுதுவார்கள். இந்த மாசம் அது நடக்கும், இந்த வருஷம் இது நடக்கும், இவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி. இப்பெல்லாம் யாரும் வாயை திறக்கிறாங்க. எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. வர 4ஆம் தேதி ரிசல்ட்டு. இன்னும் ஒரு ஊழியக்காரன் வாய் திறக்கிறேன். எங்க நம்ம சொன்னோம்னா மாட்டிக்கிறோமே, ஃபால்ஸ் ஆகிடுமே, எல்லாருக்குள்ளயுமே ஒரு பயம். ஆனாலும் மனிதன் பயந்தாலும் அவருடைய வார்த்தை பயப்படாது. மனிதனுடைய வார்த்தை பிசகினாலும் அவருடைய வார்த்தை பிசகி போவதில்லை. இந்த உலகத்துல சக்கரம், வானம், பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிந்தும் ஒளிந்தும் போகாது. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, அவ்வளவு ஜீவன் இருக்கு. கடந்த 5 மாசம் அவருடைய வார்த்தை தான் நம்ம நடத்திருக்கு. இந்த மாசத்திலும் இந்த 6வது மாசத்திலும் அவருடைய வார்த்தை தான் நம்மளை நடத்த போகுது, பார்த்துக்க போகுது. இந்த மாசத்துல ஜெபத்துல உட்கார்ந்து வாக்கு தத்துவத்துக்காக எடுத்துக்கொண்டதான ஒரு வசனம், சங்கீதம் 107 வசனம் 38. Psalms 107 verses 38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். ஆமென். எல்லாமே சொல்லுங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகிறார்கள். இந்த வார்த்தையை தான் நாம இந்த நாட்களில் வாக்குத்தத்தமாக தேவனுடைய நாமத்தினால் எடுத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மிகுதியான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி கிடைக்கும், அதான் விஷயமே இருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் படிக்கும்போது வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். இப்போ இந்த ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதம், மிகுதியான பெருக்கம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம உட்கார்ந்து இருக்க கூடாது. நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, வயல்களை உண்டாக்கணும், 2வது விதைக்கணும், 3வது திராட்சை தோட்டங்களை நடணும்,
அடுத்துதான் பலனை எதிர்பார்க்கணும். அப்போ நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை செஞ்சாதான், சும்மா கண்ணை மூடிட்டு வீட்டில் உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு இந்த வசனத்தில் வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணு, கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு வியாபாரம் கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு குடும்பம் கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு அது கொடுத்தாரு அப்படின்னா அது நிச்சயமா ஆண்டவர் கொடுத்ததாக இருக்கவே இருக்காது. சொல்லப்படுது இல்லையா? நீங்க என்ன செய்யணுமா, உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இங்க வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகா எடுத்து வாசிப்போம். 61:7 ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின நிருபம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். அப்போ அடுத்த வசனம், கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல என்ன நடக்குது பாருங்க, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள். இங்க பார்க்கும் பொழுது அந்த தோட்டங்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டம் நட்டு அதனுடைய பலனை பார்க்கிறோம். அப்போ அதுக்கு என்ன தேவை, என்ன ஒரு காரியம்னா, முதல்ல இங்க பார்க்கும் பொழுது வெட்கத்தை நம்மிடத்திலிருந்து கர்த்தர் நீக்கி போடுகிறார். வெட்கம், இன்னைக்கு பைபிள் படிக்க வெட்கம், ஜெபம் பண்ண வெட்கம், ஊழியம் பண்ண வெட்கம், குடும்பம் நடத்த வெட்கம், இது என் கணவன் சொல்றதுக்கு வெட்கம், இது என் மனைவின்னு சொல்றதுக்கு வெட்கம், இது என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கம், இப்படி நிறைய வெட்கம் சொல்லப்படுது இல்லையா? நிறைய வெட்கம். அந்த வெட்கங்களை முதலாவதாக நம்ம நீக்கி போடணும். நீக்கி போட்டு சமாதானம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி. ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியாயத்தை விரும்புகிறார். நாம நியாயத்தை நமக்குள்ள கொண்டு வரணும். தகப்பனுக்காக ஒன்று, தாய்க்காக ஒன்று, அண்ணனுக்காக ஒன்று, தம்பிக்காக ஒன்று, அக்காக்காக ஒன்று, தங்கச்சிக்காக ஒன்று, நண்பருக்காக ஒன்று, வேலை செய்கிற முதலாளிக்காக ஒன்று, தொழிலாளிக்காக ஒன்று, அவங்களுக்காக ஒன்று, உங்களுக்காக ஒன்று, ஊழியக்காரர்களுக்காக ஒன்று, விசுவாசிகளுக்காக ஒன்றுன்னு சொல்லி பிரித்து போகாதபடிக்கு யாராக இருந்தாலும், சிறியவனாக இருந்தாலும், பெரியவனாக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும், கெட்டவனாக இருந்தாலும், நியாயம் ஆண்டவர் விரும்புகிற அப்படின்னாலே நமக்குள்ள நியாயத்தை கொண்டு வரணும். சொல்லப்படுது, நியாயமான ஒரு மனுஷனை, நியாயமான ஒரு மனுஷியா மாறும். அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு மாறும். சொல்லப்படுது இல்லையா? இவங்களுக்காக கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனேன், இவங்களுக்காக கொஞ்சம் நிமிர்ந்து கொடுத்து போனேன், இவங்களுக்காக தடவி கொடுத்து பேசினேன், அப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய மெசேஜ்களெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. எங்களுடைய குடும்பம் நடத்துறதுலையும் அப்படி இருக்காது. யாருக்காகவும் நான் போக மாட்டேன். என் மனைவியாக இருந்தாலும், என் தாயாக இருந்தாலும், என் தகப்பனாக இருந்தாலும், என் பிள்ளைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், என் சகோதர சகோதரரும் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஏன்னா நம்ம யார் அப்படின்னா நியாய பிரமாணிகர், நியாய தலைவர், நீதியினுடைய தலைவர், நம்முடைய ஆண்டவர், நியாயாதிபதி. அப்போ நம்ம நியாயத்தை, நீ செஞ்ச தப்புனா தப்பு தான்டா அப்படின்னு சொல்லணும். நீ தப்பு செஞ்சு வரவனா, பரவாயில்ல, நீ ஒரு நாளைக்கு மட்டும் செய், நாளைக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தவறிப்போம். அடுத்தபடியா கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலி வெறுக்கிறேன். கொள்ளை பொருளினால், அதாவது ஒரு சூதாடிட்டு அல்லது களவாண்டுட்டு திருடிட்டு ஒருத்தனை ஏமாத்தி வியாபாரம் செஞ்சுட்டு நீங்க அதுல ஒரு பகுதி எடுத்து காணிக்கையா போட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆசீர்வாதம் பலிக்காது.
ஹலோ, இருக்கீங்களா? திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு உங்க ஏமாத்திட்டு அதில் காணிக்கையா போட்டீங்கன்னா இந்த ஆசை அது போடக்கூடாது. அடுத்தபடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி. ஆண்டவர் உங்களுடைய வேலைகளை உண்மையாக்குகிறார். உங்க வேலையில உங்களை உண்மையாக்குகிறார். முதல்ல ஆண்டவர் உங்க வேலையை உண்மையாக்குறாரு. ரெண்டாவது ஆண்டவர் உங்க வேலையில உங்களை உண்மையாக்குறார். உங்க வேலையை உண்மையாக்குங்க. அப்ப வேலையில் இருக்கிற பொய்கள் மாறுது, உங்களுக்குள்ள இருக்கிற பொய் மாறுது. பொய்யா வேலை செய்யற உங்களை கர்த்தர் உண்மையாக வேலை செய்ய பழக்க வைக்கிறார். சொல்லுவது இல்லையா? இதுவரைக்கும் உங்களுடைய வேலையில நீங்க பொய்யான ஒரு வேலைக்காரனா, ஒரு பொய்யான ஒரு முதலாளியா, பொய்யான ஒரு வியாபாரியா, பொய்யான ஒரு மனுஷியா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்க உண்மையா மாறணும். சொல்றது இல்லையா? அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் படிக்கும். அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அப்போ உடன்படிக்கை பண்ணுகிறவர் ஆண்டவர், அக்ரிமெண்ட் போடுகிறவர் ஆண்டவர். இப்போ இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும், அல்லது இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும், அல்லது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஆண்டவரோட அக்ரிமெண்ட் போட்டு, ஆண்டவரே நான் உண்மையா வேலை செய்வேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், நல்ல பையனா இருப்பேன், நல்ல ஒரு புருஷனா இருப்பேன், நல்ல ஒரு மனைவியா இருப்பேன், நல்ல பிள்ளையா இருப்பேன், நல்ல விசுவாசியா இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பைபிளை தூக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு அல்லேலூயா ஆமென் போட்டுட்டு, அது அக்ரிமெண்ட், அது உடன்படிக்கை கிடையாது. நித்தியமாக எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் உன்னுடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு நீங்கும் வரைக்கும், உன்னுடைய ஆத்மா உன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியே போகும் வரைக்கும், இயேசு கிறிஸ்து சிலுவை மரண பரியந்தமும் அவர் அவருடைய பிதாவிடத்தில் உண்மையா இருந்தார் என்று சொல்லி நாம பைபிள்ல பார்த்தோம். அதே போல உங்களுடைய முடிவு வரைக்கும் உண்மையா இருக்கார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பைபிள் படிச்சு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஆமென் அல்லேலூயா கண்ணீர் விட்டு இருந்தீங்கன்னா அது எமோஷனல். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஜெபம் பண்ணி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வாலாட்டுனீங்கன்னா அது எமோஷனல். இன்னைக்கு எமோஷனல் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த எமோஷனலை வச்சுதான் இன்னைக்கு சாத்தான் உங்களுக்குள்ள உங்களை செயல்பட விடாதபடிக்கு கொண்டு போயிட்டு. அப்போ அங்க பார்க்கும்பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான என்ன விஷயம் அப்படின்றது, நம்ம நிலம் வாங்கணும், விதைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நிலம் வாங்கி விதைக்கிறது எது அப்படின்னா, எது நிலம் எது விதை அப்படின்னா, இங்க அதோடைய விஷயம் பார்த்தோம். நியாயம், உண்மை, போதும் என்ன ஒரு குணம், அதாவது கொள்ளை பொருளால் இடப்படத்தை அப்படி வெறுத்துட்டு உண்மையாகி உடன்படிக்கை பண்ணி, இதுதான் அந்த நிலம், அந்த விதை, அந்த சொல்லுங்க அந்த திராட்சை தோட்டம் நடுறது. அப்பதான் பலன் வரும். என்ன பலன் வரும்? அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெறுகிறார். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆடி கார் வாங்கிடலாம், ஒரு BMW கார் வாங்கிடலாம், ஒரு பெரிய வீடு மச்சு வாங்கிடலாம். இன்னைக்கு ஆசீர்வாதம் சொன்னா நிறைய விசுவாசிகள், நான் இடத்த வாங்கி போட்டேன்டா, நான் கட்டடத்தை வாங்கி போட்டேன்டா, நான் பேங்க்ல பணம் வச்சிட்டேன்டா, நான் தான் பணக்காரன், நான் தான் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்றது. அது ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் சொல்றாங்க, நான் வீடு கட்டி வச்சிட்டேன், இடம் வாங்கி வச்சிட்டேன், பேங்க்ல பணம் வாங்கி போட்டு வச்சிட்டேன், நான் கால் ஆட்டிக்கிட்டு 4 தலைமுறை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆசீர்வாதம் கிடையாது. BMW ஆடி ஆசீர்வாதம் கிடையாது. எது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வதே அந்த ஆசீர்வாதம். எபிரேய மொழியில ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு பாராக் அப்படின்னு சொல்லி எபிரேய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முழங்கால் படியிடுதல் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. முழங்கால் படியிடுதல் அப்படின்னா கர்த்தரை
முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ளும் அல்லது ஆராதிக்கும் என்பதே இதற்குரிய விளக்கம். இதுதான் கர்த்தருக்கு மகிமை. அப்போ ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துறது தான், பாட்டு பாடி ஆராதித்து, இதுதான் முழங்கால் படியிட்டு, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஆசீர்வாதம். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட, விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இதுதான். இந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வேணும், உங்களுக்குள்ள வேணும். எத்தனை பேருக்கு புரியும் தெரியணும். இரண்டாவது, பெருகுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பெருகுதல் அப்படின்னா என்னன்னா, வளர்ச்சி அல்லது நிறைவு. ஆவிக்குரிய வளர்ச்சி உலக பிரகாரமான ஒரு வளர்ச்சி. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமாக எல்லாரும் பார்க்கும் பொழுது இவங்க ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்களாலே வளர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதே பெருகணும். எதில் பெருகணும்? ஞானத்தில் பெருகணும், அறிவில் பெருகணும், கீழ்ப்படுதல் பெருகணும், உண்மையில் பெருகணும், பரிசுத்தத்தில் பெருகணும், பாதுகாப்பில் பெருகணும், அடுத்தவங்களை பாதுகாக்கிறது, அடுத்தவங்களை நம்ம அனுசரித்து போகிறது, அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறது, அடுத்தவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது, இதுல எல்லாம் நம்ம பெருகணும். நீங்கள் இந்த ஆசீர்வாதம், இந்த பெருகுதல் அப்படின்னு என்ன பண்ணிடணும் கேட்டீங்கன்னா, காசு, பணம், வீடு, வாசல், பெருமை, கர்வம், கௌரவம், நான் என்ற ஈகோ இப்படி பெருகிட்டு போகிறோம். இதுல தான் நம்ம தேவனுடைய மகிமையை இழந்து போயிடும். அப்போ இந்த ஆசீர்வாதம், இந்த மிகுதியான பெருக்கம் நமக்குள்ள வருவதற்கு தடையா இருக்கிறது என்ன, அந்த தடைகள் என்னென்ன மாறப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அதுக்கு அடுத்து என்ன கிடைக்க போகுது பார்ப்போம். முதல் தடைகள் என்ன? ஏசாயா 60:20. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். எது உங்களை துக்கப்படுத்தியது? உன்னுடைய வீட்டுக்குள், உன்னுடைய வேலைக்குள், உன்னுடைய வியாபாரத்துக்குள், உன்னுடைய சரீரத்துக்குள், உன்னுடைய ஆவிக்குள், உன்னுடைய மனசுக்குள் எது துக்கமாக இருந்துச்சோ அந்த துக்கத்தை கர்த்தர் நீக்கி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு கொயவன் இருக்கலான்னு சொன்னா, எடுத்தோட மண்ணை கொண்டு போட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு ஒரு பாத்திரத்தை உண்டாக்கி டக்குன்னு சூடு பண்ணி அது மெருகேற்றி உடனே வலு கொடுக்க மாட்டான். முதல் அந்த இடத்த கிளீன் பண்ணணும். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, வீடு கட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். ஒரு புல்டோசர் மாதிரி கொண்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? போர் போடுவாங்க, தண்ணி போடுவாங்க. மூணாவது அதுக்கு தேவையான சாமான்களை கொண்டு கல், மண், செங்கல் எல்லாத்தையும் கொண்டு நிரப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் பிளான் எடுத்து அந்த அடித்தளம், பவுண்டேஷன், அதுக்கு அடுத்து தான் கட்டடம். அப்படின்னா அதே போலதான் இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களை ஆஸ்வதிக்கிறார், மிகுதி பெறுகிறார். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யறார் அப்படின்னா, அதுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியாமல், ஆண்டவரை கனப்படுத்த முடியாமல், ஆண்டவருக்கு சாட்சி இல்லாமல் இருக்கிற அந்த துக்கத்தை முதலாவது கர்த்தர் உங்களை நீக்கி போட்டு உங்களை பெருக்கம், ஆவிக்குரிய பெருக்கத்திலும் வளர்ச்சியிலையும் உலக பிரகாரமாக உங்களை சாட்சியாக பெருக்கத்திலும் ஆசத்திலும் உங்களை நிறுத்தும்படியாக எது தடையா இருக்குன்னா அந்த துக்கம். அந்த துக்கத்தை முதலாவதாக கர்த்தர் உங்களிடத்திலிருந்து நீக்கி போகிறார். அந்த துக்கம் தான் இன்னைக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு தடையா இருக்கு. அதை எடுத்து போட வல்லமை கொள்கிறார். அதை எடுத்து போட்டுட்டு ரெண்டாவது என்ன பண்றாரு? ஏசாயா 58:8. ஏசாயா 58:8.
அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். அடுத்து என்ன பண்ண? முதல்ல துக்கத்தை கலைத்து போடுறாரு, எடுத்து போடுறாரு, துக்கத்தை முடிச்சு போடுறாரு. அது முடிச்சு வச்ச உடனே அடுத்து என்ன பண்ண? சுகவாழ்வை உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த 5 மாசம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனமாய் சுகத்தை இழந்து எப்படிப்பட்ட ஒரு சுகம் உங்களை அனுபவிக்க முடியாமல் இருந்ததோ அதை நீக்கி போட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பூரண ஒரு சுகத்தை இந்த நாட்களில் கட்டளையிடுகிறார். அந்த சுகம் உங்களுக்கு வருது. அதுக்கடுத்து என்ன செய்யப்பட்டது? 60:5 ஏசாயா 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்களுடைய இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்களுடைய இதயம் அதிசயத்தை பார்க்கும், அதிசயத்தை சொல்லும், அதிசயத்தை நடத்தும். அதிசயம் வருகிறதை பார்த்து பூரிச்சு, அதாவது சமாதானத்தோடு இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் சிரிப்போடு நடத்த போகிறார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வலது கரத்தை கையில் வச்சுக்கிட்டு, உங்க வலது கரத்தை இதயத்தில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கப்பா. இப்ப அந்த வசனத்தை மனசுக்குள்ளே படிங்க, சத்தமா வேண்டாம், மனசுக்குள்ளே படிங்க. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அப்போ இதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க என்ன செய்யணும்? என்ன செஞ்சா உங்களுக்கு துக்கம் உங்களை விட்டு வெளியே போகும்? என்ன செஞ்சால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும்? என்ன செஞ்சால் உங்க இதயம் அதிசயத்தை பார்க்கும், பூரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம் 2 விதமான காரியம். 1 நாளாகமம் 28:9 எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினார், உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். கர்த்தரை தேட வேண்டும். இந்த மாசம் நீங்க என்ன பொறுப்புல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு உறவில் இருந்தாலும் சரி, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு அம்மா, பிள்ளை, எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, என்ன வேலையில இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை தேட வேண்டும். மாசம் நீங்க கர்த்தரை தேட வேண்டும். நீங்க கர்த்தரை தேடும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். என்னன்னா அவர் உங்களை கைவிட்டுவார். எப்படி கர்த்தரை தேடணும் சொல்லும் போது, சாலமோன் ஞானிக்கு இங்க சொல்லப்படுற ஒரு விஷயம், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. முதலாவதாக தேவனை இந்த மாசம் தேடணும். எப்படின்னா அவரை அறிந்து தேடணும். அதான் விஷயம், அவர் அறியணும். நான் உலகத்துல அதை அறிஞ்சுக்கிட்டேன், இதை அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத விட முதல்ல நீங்க அறிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை அறியாமல் இந்த உலகத்தில் நீங்க எதை அறிஞ்சாலும் அது உங்களுக்கு நிறைவானதாக இருக்காது, பரிசுத்தமாக இருக்காது, தேவ பலனாக இருக்காது. சொல்ல இல்லையா? நீங்க தேவனை அறியாமல், தேவனை தேடாமல் நீங்க வேலை செய்வதனாலும் வியாபாரம் செய்வதனாலும் தான் இன்னைக்கு அநேக கடன்களிலே மூழ்கப்பட்டு கடன் அடைக்க முடியாமல் ஆசீர்வாதம் இழந்து, நன்மை இழந்து, சுகம் இழந்து, ஒரு துக்கத்தோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு துக்கத்தோடு, துக்க இதயத்தோடு, துக்க மனசோடு துக்கமாய் அலைந்து திரியுதுன்னா தன்னுடைய ஓட்டம் ஓடினதுனால தான் ஓடினதுனால தான், ஆண்டவர் ஓட வைக்காமல் ஓடினதுனால தான், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஓடுனது, ஆண்டவர் சொல்லை கேட்காமல், ஆண்டவருக்கு பயந்து நடக்காமல், தேவனுடைய சத்தியத்துக்குள்ள ஓடாமல் வெளியே ஓடுனதுனால தான் இன்னைக்கு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அலைந்து திரிந்துக்கிட்டே இருக்கீங்க. அவமானமும் வெக்கமும் துக்கமுமா காணப்படும்.
அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரை உத்தம இருதயத்தோடு அப்படின்னு சொல்லப்பட்டது. உத்தமமான இருதயத்தோடு. உத்தமம் ரொம்ப முக்கியம். உத்தமம் என்பது என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல ஒரே காரியங்களை ஒரே விதமாக செய்கிறது உத்தமம். இப்போ ஒன்று அப்போ ஒன்று அப்புறம் ஒன்று இப்போ ஒன்றுன்னு சொன்னால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வருவாங்க. என்ன படிக்கணும்னு ஆசை அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும், இன்னொரு நாள் கூப்பிட்டு கேட்டோம்னா கலெக்டர் படிக்கலான்னு, இன்னொன்று கூப்பிட்டு டீச்சர் ஆகலான்னு நினைக்கிறேன், இன்னொன்று பார்த்தா இன்ஜினியர் படிக்கலாம்னு நினைக்கிறேன், இன்னொன்று பார்த்தா கடையில் வியாபாரம் பண்ணியிருப்பேன், இன்னைக்கு ஒன்று பார்த்தா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டுருப்போம், டெலிவரி பண்ணிட்டுருப்போம். என்னடா நீ அப்படி வரணும் இப்படி வரணும். எங்கே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த உத்தமம் இல்லாதபடிக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது உத்தமம் கிடையாது. உத்தமம்னா இப்படி தான் வாழணும். கிறிஸ்தவம் ஒரு விசுவாசி இப்படி தான் வாழணும். ஆண்டவரால் தெரிந்து கொண்ட பாத்திரம் இப்படி தான் கனி கொடுக்கணும். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பாத்திரம் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் சேர்க்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான மனுஷனை பார்க்கும்போது ஒரு மாதிரி, இங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி, அப்படியே உத்தமம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு சாட்சி சொல்றோம். இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஜெப குறிப்புகள் கொடுப்பாங்க. ஜெப குறிப்புகள் வந்து வெளியரங்கமாக சொல்ல மாட்டேன், மூடி மறைச்சி சொல்லி மற்றவங்களோட ஜெபம் பண்ண சொல்லி நானும் ஜெபம் பண்ணும்போது என் இதயத்துக்குள்ள அவங்க சொன்னதை அப்படியே சொல்லுவேன். ஆனால் சில நேரங்கள் அவங்க சொல்லுவாங்க, இதை சபையில் சாட்சி சொல்லிடுங்க இந்த மாதிரி அப்படின்னு. அவங்க சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சாட்சி சொல்லுங்க சபைகளில். இதை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த சாட்சிகளை என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையா பொய்யான்னு என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தம்பிக்காக ஜெபம் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பொண்ணு பார்த்துக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க சாட்சி சொல்லிருங்கன்னு. நம்ம வெளிப்படையாக சாட்சி சொல்லுவோம். உடனே இங்கே இருக்கிற ஒரு விசுவாசம் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஃபோன் பண்ணி கேட்பீங்க, இவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இவங்களா தான் கேட்போமே அவங்க ஃபோன் பண்ணி நீங்களா கூயிட்டு கேட்கணும். அப்போ என்ன கேட்டீங்கன்னா சந்தேகம், ஊழியக்காரன் மேலே சந்தேகம், உங்கள் சாட்சி மேலே சந்தேகம். இது உத்தமம் இல்லை. அப்போ நம்ம சபையிலையும் உத்தமம் கிடையாது, ஆண்டவருக்குள்ளேயும் உத்தமம் கிடையாது, அவருடைய வருகைக்கும் உத்தமம் கிடையாது. இப்போ புரியுதா? இது ஒரு விளக்கம் கொடுத்தேன், புரியுதா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி சொல்றோம்னா ஆராய்ந்து பார்க்கறது, அதை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, உண்மையா பொய்யா, அந்த ஆள்கிட்டே போய் விசாரிக்கிறது, ஆமாவா இல்லையா. காணாததை காண்போம் என்பதுதான் நம்பிக்கை, விசுவாசம். அதான் உத்தமம் இருக்கணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகப்புற வாழ்க்கையில் உத்தமம் இருக்கணும். கணவனுக்கு நேராக, மனைவிக்கு நேராக, பிள்ளைகளுக்கு நேராக, சபைக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக, வேலைக்கு நேராக, வியாபாரத்துக்கு நேராக, படிப்புக்கு நேராக உத்தமம் இருக்கணும். நீங்க படிக்கும் போது கூட உத்தமமா நீங்களே படிச்சு நீங்களே ஆராய்ந்து பார்த்து நீங்களே எக்ஸாம் எழுதணும். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து பெட்டு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது உத்தமம் கிடையாது. அந்த படிப்பு உங்களுக்கு விரைவாய். புரியுதா? சொல்லு. அடுத்தபடியா உற்சாக மனதோடு சரி, உற்சாக மனதோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு அழுதுகிட்டு மூஞ்சி மூணு இருக்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற மனுஷனோட, பக்கத்தில் இருக்கிற மனுஷியோடு, பொறாமையோடு, போட்டியோடு, எரிச்சலோடு, சொல்லுதாலையா, கவலையோடு, வீம்போடு, வைராக்கியத்தோடு, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல ஒரு குறையோடு உட்கார, உற்சாகத்தோடு சபைக்கு வரணும்னு உற்சாகம், பைபிள் படிக்கணும் உற்சாகம், ஜெபம் பண்ணணும் உற்சாகம், ஆராதனை பண்ணணும் உற்சாகம், பாட்டு பாட உற்சாகம். இன்னைக்கு உற்சாகத்தின் ஆவி உங்களுக்குள்ள இல்லாததுனால, உற்சாகம் இல்லாததுனால, உற்சாகம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறதுனால இன்னைக்கு சில ஊழியக்காரன் பக்க வழியாக பக்கவாட்டிலிருந்து கிளம்புற ஊழியக்காரன் இன்னைக்கு என்ன பண்றான், உங்களை ஆட்டம் போட வச்சு சாத்தானுக்குள்ள என்ன பண்ற, தந்திரமாய் சாத்தான் உங்களை சிக்க வைக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அதான் உங்களுக்கு ஆராதனை, அதான் உற்சாகம் நினைச்சுட்டு டம்மு டம்முன்னு கூசிட்டு இல்லை. உற்சாகம் என்பது எது அப்படின்னு சொன்னா, இதயத்துல வஞ்சகம் இல்லாமல், போட்டிகள் எல்லாம், பொறாமை இல்லாமல், சிரித்த முகத்தோடு ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்கு நன்றி, இந்த நாளை ஆசனா தேவைக்கு மத்தியில் இருக்கிறேன், தேவையில சந்திங்க,
ஆண்டவரோடு உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு, சோம்பேறியோட பண்ணுவோமா வேண்டாமா போவோமா வேண்டாமா செய்வோம் அப்படி போடு. அது கட்ட முடியாது. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ கர்த்தர் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார்னா அப்ப இதயம் எப்படி இருக்கணும்? இதயம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? கடினமாக இருக்கக்கூடாது, வேதனையோடு துக்கத்தோடு இருக்கக்கூடாது. இதயம் கர்த்தருக்குள் மகிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அடுத்த வருஷம் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அடுத்து உங்களுடைய நினைவுகள் பரிசுத்தமாக இருக்கணும். நினைவுகள்ல நிறைவு சொல்லுவாங்க, ஜெபமே முடியல பாஸ்டர், ஆராதிக்க பைபிள் படிக்க முடியல, எண்ணங்கள் எங்கெங்கயோ போகுது, சிந்தனைகள் எங்கெங்கயோ போகுது, யோசனை எங்கேயோ போகுது, ஏதோ கவலை வருது, ஏதோ ஒரு நினைவு வந்து என்னை அழுத்துது. வேதம் சொல்லு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அதனால நினைவுகள் ஆண்டவருக்கு முன்பதாக சரியா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக உங்க நினைவுகளை சீர்படுத்தணும். இப்படி நினைச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ணக்கூடாது, இந்த நினைவு வரக்கூடாது, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள வரக்கூடாது, அடுத்தவங்க மேல இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் முறுமுறுப்பு சொல்லக்கூடாது அப்படி சொல்லி. அதுக்கடுத்தது வசனம், நீ அவரை தேடினால் நீர் அவரை தேடி, நீ அவரை தேடினால் உனக்கு தேடுவார். நீங்க தேடி இப்படி தேடணும். இப்படி தேடும் பொழுதுதான் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு நேரம். உபாகமம் 31:8 வசனம் 31:8. உபாகமம் 31:8. டியூட்டரானமி 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் கர்த்தர் கூட வர உங்க கூட இருக்கிறார். இதை நீங்க மறந்துடக்கூடாது. என் கர்த்தர் என் கூட இல்லையோன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கூட வரார். நான் நடக்கும்போது வரார், படுக்கும்போது வரார், சாப்பிடும் போது வரார், வேலை செய்யும், வியாபாரம் செய்யும், ஊழியம் செய்யும் போது கர்த்தர் என்னோடு வரார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவர் உங்களை கை விடாதபடிக்கு இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குறுத்திருக்கிறார். அப்ப அவரை தேடணும். பக்கத்தில் இருக்கிற அவரை நீங்க தேடாதபடிக்கு தூரமா இருக்கிற ஒரு மனுஷிய தேடலாமா? இதான் விஷயம். அப்ப அவரை தேடணும். காலை எந்திரிச்ச உடனே அவரை தேடணும். ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்கிற வேலைகள் எல்லாம் உம்முடைய சித்தத்தின், உம்முடைய தெய்வப்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய ஆலோசனைப்படி, உம்முடைய தயவுப்படி நீர் எனப்படுத்த சகலத்தை நடத்தி கொடுன்னு சொல்லணும். நைட்டு படுக்கும்போது எல்லாவற்றையும் சரியா செஞ்சு முடிச்சிங்க. எனக்கு கிடைக்க வேண்டியதை எனக்கு சரியா கொடுத்தீங்க. என் மனைவிக்கு கொடுக்க வேண்டியதை கணவன் கொடுக்க, என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை சகலத்தையும் நிறைவாக்கி கொடுத்தீங்க, நன்றி. எனக்கு வேண்டான்றதை நீங்க எடுத்து போட்டு வேணுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், படுக்கும்போது இன்னைக்கு நாளே சரியில்லை, கடன் கேட்டு போனேன் கடன் கிடைக்கல, சம்பளம் கேட்டு போனேன் சம்பளம் வரல, வேலை கேட்டு போனேன் வேலை வரல, என்ன வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா என்ன? நமக்கு ஒரு மரணம் வராதா? செத்து போனாலும் யாரும் தொந்தரவு, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே. நான் ஒரு காலத்துல இப்படிதான் நினைச்சேன். எப்படா என் கூட நிறைய ஊழியக்காரன், என் கூட நிறைய ஊழியங்கள், என் கூட நிறைய குடும்பங்கள், இந்த குடும்பத்து ஆளுகள் பூரா பார்த்தீங்கன்னா என்ன தூக்கி வைப்பாங்க, ஏதாவது பொருள் வாங்கணும், ஏதாவது செய்யணும் பார்த்தீங்கன்னா இடம் வரும். அப்போ எனக்கு ஒரு ரொம்ப தான் எல்லாமே என்னத்தான் சொல்றாங்க, எல்லாமே என்னை விட்டு போன உடனே ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ யாருமே இல்லையே, நம்ம தனிமையாக்கப்பட்டோம், என்ன ஆகுது? இதுதான் உண்மை, தான் நேச்சர், தட் இஸ் ட்ரூ. அது உணர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு கர்த்தர் இருக்கிறேன். நான் எதுக்கு என் கூட எவ்வளவு பேர் ஜனம் என்னை விட்டு போனாலும் விமர்சனம் பண்ணாலும் இவர் இருக்கும்போது நான் எதுக்கு வச்சுக்கேன். அந்த உணர ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த ஊழிய பாதையில அடுத்து ஒரு வாசலை கண்டுபிடிச்சேன், அடுத்து ஒரு எழுப்புதலை கண்டுபிடிச்சேன், அடுத்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சேன். இருக்கீங்க, கர்த்தர் கைவிடாதபடி இருக்கிறார். இந்த புலம்பலை முதல் விட்டுறணும்.
காலை எந்திரிக்க நீங்கள் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன், எங்கே போகிறேன், ஏது போகிறேன், சிரித்த முகத்தோட சந்தோஷம். அதான் நீங்கள் கடந்த நாள் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, பிள்ளைகளை எழுப்பும்போது கூட எந்திரி 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 எந்திரிச்சு ஸ்கூலுக்கு எந்திரிச்சு நேரம் ஆகுச்சு, எந்திரி எந்திரி வேலைக்கு போகணும் அப்படி எழுப்பாதீங்க. சமாதானத்தோடு எழுப்புங்க. எந்திரி, டைம் ஆச்சு, இன்னைக்கு அங்கே போகணும்ல, இன்னைக்கு இங்கே போகணும்ல, என் கண்ணு எந்திரி, என் பொண்ணு எந்திரி அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு பாருங்க. அப்போனா உங்களை அந்த பிள்ளைகள் எந்திரிக்கும் போது பூரா சுறுசுறுப்பாக நல்லா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணி எழுப்பும்போது என்கரேஜாக இருப்பாங்க. டாக்டர் சொல்கிறான், இன்னைக்கு டாக்டர் சொல்கிறான், அன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறான். ஆமென். அதுக்கு எரேமியா 29:13, நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் இருதயம், உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டறிவீர்கள். ஆண்டவரை தேடணும். எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முழு இருதயத்தோடு தேடணும். அறக்குறை இருதயத்தோட எங்க பாஸ்டர் சொன்னா செஞ்சுதான் பார்ப்போமே. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் சொன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி தான் பார்ப்போமே, இந்த ஜோசியத்தை பார்த்தா, ஒரு சடங்கா சாங்கலையும் பார்த்தோம் அப்படி பார்த்துட்டு போவோமே அப்படின்றது இல்லை. எப்படின்னா அந்த மாதிரி இந்த சாங்கலியம் சடங்கு ஜோசியம் பார்க்கறது மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி உங்கள் பெட்டிக்குள்ளே மூடி வைக்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முழு இதயத்தோடு முழுசாக ஆண்டவரை, முழு இதயத்தோடு முழுசாக ஆண்டவரை நீங்கள் தேடணும். அறகுறையாக தேடணும். இப்போ நான் சொல்லிட்டேன், பாஸ்டர் சொல்லிக்கார் தேடி பார்ப்போம். ஒரு நூலை கட்டி மலை எழுப்போம், வந்தால் மலை போனால் நூல் அப்படின்னு சொல்லி அறகுறையாக பண்ணக்கூடாது. முழு இருதயத்தோடு முழுசாக என் முழு இதயத்தையும் ஆண்டு முழு இதயத்துக்கு எசப்போ முழுமையாக ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் தேடணும். அப்படி தேடும் பொழுதுதான் நூல். அடுத்து ரெண்டாவது காரியம் என்ன? 1 பேதுரு 5:6-7 வசனம். 1 பேதுரு 5:6 வசனம் மற்றும் 7 வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலையை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இரண்டாவது, முதல்ல ஆண்டவர் தேடணும், கர்த்தர் தேடணும். இரண்டாவது, கர்த்தரின் கைக்குள் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேற வேண்டும் சொன்னால் நான் கர்த்தருடைய கைக்குள் இருக்கணும். சாத்தானுடைய கைக்குள், மனுஷனுடைய கைக்குள் இருக்கக்கூடாது. இந்த உலக பிரகாரமான வஞ்சிக்கிற எண்ணங்கள், சிந்தனை, யோசனைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்குன்னு ஒரு காரியத்தை வழியை உண்டாக்கி அந்த வழிக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் கைக்குள்ள வேதம் சொல்ல, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. அவர் நம்மளை விசாரிக்கிறவர். இதான் ரொம்ப முக்கியமான காரியம். உபாகமம் 30:9 சொல்லுது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வோம். நீங்க கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுதுதான் அவர் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்த முடியும். நீங்க அவருடைய கைக்குள் இருக்காதபடிக்கு இன்னைக்கு சில விசுவாசிகள் யாருடைய கைக்குள் இருக்கிறான்னா பாவி ஜனங்களுக்குள் சில பாவமான காரியங்களுக்குள் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியம் பார்க்கறது, சாங்கியம் பார்க்கறது, பரிகாரம் செய்கிறது. இந்த சோசிக்காரன் போனா சொல்யூஷன் கிடைக்குமா, அந்த மந்திரவாதிட்ட போனா சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைக்குள்ள அடங்கி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அவங்க இந்த பரிபூரணத்தை அடைய முடிய மாட்டேங்குது. ரெண்டாவது பார்க்கும்போது விபச்சாரம், வேசித்தனம், குடுத்தனம், இதில் அந்த போதை வஸ்துகள் அல்லது கேம், நிறைய விதமான கேம் இப்போ விளையாடுறாங்க. இந்த சீட்டு ஆட்டம் அந்த மாதிரி, அதில் எல்லாத்துலையும் ஒரு கேம்லாம் போய் காசை கட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கூட என்ன பண்ணா சேலஞ்ச் பண்ணி தான் இன்னைக்கு காசு சம்பாதிச்சுக்கிறாங்க. அந்த கார்னர் சீட்டு 2 லட்சத்துக்கு மேலே விற்கிது. அந்த சீட்டில் போய் உட்காந்து இன்னைக்கு இது பார்த்தோம். நானும் பாஸ்டர் செய்தி பார்த்தோம், காலையில் இருந்து செய்தி பார்த்தோம். அந்த செய்தி பார்க்கும் பொழுது அந்த செய்தியில் அந்த கார்னர் சீட்டுக்கு ₹1
டிக்கெட்டு இந்த கிரிக்கெட் பார்க்குறது 2 லட்சத்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொன்னாங்க செய்தியில் பார்த்தோம், பாஸ்டர் இவ்வளோ அப்பா. ஆமாம், அவ்வளோதான். இதை நீ வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னாடி 4 பாப்கார்ன் பாக்கெட் வாங்கி உட்காந்தா அவன் நீ எங்கேயாவது பார்க்க முடியாமல் போச்சுன்னா திருப்பி ரீவைண்டிங் ஒரு தடவை போடுவான். அப்படிதானே? திரும்பி ரீவைண்டிங் போனால் 2 தடவை பார்க்கலாம். நீங்கள் அங்கே உட்காந்து அதை பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு பிடிக்காது இந்த கிரிக்கெட்டு இந்த மாதிரி விளையாட்டு. நான் விளையாண்டுருக்கேன். சின்ன பிள்ளைங்க நான் வந்து குண்டு விளையாண்டுருக்கிறேன், ஓட்டி பிடிச்சி கபடி விளையாண்டுருக்கிறேன், கிட்டி விளையாண்டுருக்கிறேன், ஃபுட்பால் விளையாண்டுருக்கிறேன், டென்னிஸ் விளையாண்டுருக்கிறேன், எல்லாம் விளையாண்டுருக்கிறேன். பட் இப்போ வந்து விளையாட்டு அப்படின்றது இல்லை, அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு மூழ்கி போய் அதில் அடிமையாகி அந்த கிரிக்கெட் வீரர்கள் படத்தெல்லாம் உடம்புல பச்சை குத்திக்கிட்டு என்ன இதெல்லாம் அடிமைத்தனங்க, இதெல்லாம் அடிமை. அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது இந்த வேதம் சொல்லு, அவர் உங்களை விசாரிக்கிறவர்களுடைய, அவர் நம்மளை விசாரிக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பச்சை குத்திக்கிறேன், நான் மனம் மாறிட்டேன், மனசை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. வேதம் சொல்கிறது சரீரத்தை நீ பாழாக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. சரீரத்தையும் நீங்க பாழாக்கக்கூடாது. ஏன்னா சரீரம் என்பது ஆண்டவர் தங்கக்கூடிய தேவாலயம். அதனாலதான் நீங்க அசிங்கமா சில காரியங்களை சரீரத்தை உண்டு பண்ணாங்க. உங்க அவயவங்கள் கூட, உங்கள் உறுப்புகள் கூட மற்றவங்களுக்கு கவர்ச்சியா அசிங்கமா தெரியக்கூடாது. சொல்லுவது இல்லையா? சொல்லலாம், பைபிள் சொல்லுது பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? உணர்ச்சிகளை தூண்டும்படியாக செயல்படக்கூடாது. ஒழுங்குகள். அப்போ அவர் நம்மளை விசாரிக்கிறவராக அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அடங்கி இருக்கணும். அந்த உயர்வுக்காக நாம ஏதோ உலகத்துல தேடி போகக்கூடாது. உலகத்தை தேடி போகக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல வந்து நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு ரெண்டு மூணு பணக்காரங்க இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த இந்த வருஷத்துக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் போகும்போது அந்த இன்னொருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அம்பானி அதானி 2 பேர் தான். இந்த அளவு அதானி தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறார். நம்ம நினைச்சு பார்ப்போம், எப்படி அவங்க உயர்வாச்சு, எப்படி நம்ம நேரத்தில் யோசிப்போம். சாதாரண ஒரு பெட்ரோல் பங்க் வேலை பார்த்தாங்க, பானிபூரி வித்தாங்க, எப்படி ஆனால் நாம் எப்படி அவருடைய கைக்குள் அடங்கி இருந்தால் ஆண்டவர் நமக்கு நன்மை உண்டாக செய்வார். கை செய்கிற வேலைகள் ஆசிர்வதிக்கும். நம்ம பிள்ளைகள் ஆசிரமமாக இருப்பாங்க. நம்ம வளர்க்குற மிருகஜீவன் ஆசிரமமாக இருக்கும். நம்முடைய நிலமும் நிலத்தினுடைய கனியும் ஆசீர்வாத பரிமாணம் உண்டாகும். எனக்கு வீடு வாசல் இல்லையா, வாடகை வீடு கூட ஆசீர்வாதமா இருக்கும். நிம்மதி, சுகம், சமாதானம். உன் வீடு சமாதானத்தோடு இருக்கிறதை காண்பாய். உன் எல்லைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை காண்பாய். ஏறுகள் உள்ளே புகாதபடிக்கு, காண்டவர்கள் உள்ள வராதபடிக்கு, மிருகங்கள் வராதபடிக்கு, அகந்தை வராதபடிக்கு உன் குடும்பத்தை பாதுகாப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 30:14 நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. நீங்க ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்யும் போதுதான் இந்த ஆசீர்வாதம் உங்க பக்கத்தில் இருக்கும், உங்க இதயத்துக்குள்ள இருக்கும். எத்தனை பேர் புரிந்து? நீங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு பிடிக்கணும். ஊழியக்காரனை பிடிச்சி பின்னாடி ஓடுறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனை பிடிச்சிக்கிட்டு ஊழியக்காரன் பின்னாடியே போகுது. அவன் கொடுக்குற சாவி, அவன் கொடுக்குற செங்கல், அவன் கொடுக்குற தைலம், அவன் கொடுக்குற தண்ணி, அவன் கொடுக்குற பேனா. எக்ஸாம் எழுதுறது கூட பேனா கூட ஜெபம் பண்ணி தராங்க. அந்த பேனா தான் எழுதுமா, அந்த பேனா எழுதுனா தான் எக்ஸாம் பாஸ் ஆகும். எத்தனை பேர் அந்த பேனால் எழுதி ஃபெயில் ஆகிருக்காங்க தெரியுமா? பங்காளர்கள் திட்டம் சொல்லி எத்தனை திட்டங்கள் வேஸ்ட் ஆகி தெரியுமா? தெரியவாங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்க பிடிச்சி அந்த வார்த்தைப்படி நீங்க செஞ்சிட்டீங்க. அந்த வார்த்தையை நீங்க சொல்லப்பட்டிருக்க இதுபடி நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா
உங்கள் பக்கத்திலேயும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், உங்கள் இதயத்திலே அந்த ஆசீர்வாதமும் வாயில் இருக்கும். உபாகமம் 30:16 நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரை அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் இன்று நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். பிழைத்து பெருகும்படிக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் மேல அன்பு கூற, ஆண்டவர் சொல்றபடி நடக்க நீங்க பழகிக்கணும். அவர் சொல்ற அந்த நியாயங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்க என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இருக்கீங்கன்னா எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றேன்? இப்ப எடுத்து உபாகம் 30:20 கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்றான். ஏற்கனவே பார்த்துருக்கு முன்னாடி வருஷத்துல அன்பு கூர்ந்து பாட்டு. இங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்க, அவரை பிடித்துக் கொள்ளணுமா? நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கணும், மனுஷனை பிடிக்காதீங்க. ஹலோ, மனுஷனை பிடிச்சு மனுஷனுக்கு தயவா போகவே போகாதீங்க. மனுஷனுக்கு யூசுவா நீங்க எந்த காரியமும் செய்யாதீங்க. ஆண்டவரை பிடிச்சி ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. அவர் உட்கார சொன்னா உட்காரு, நின்றுனா நிற்கிறது, அவ்வளோ. அவரை விட்டுட்டு நீங்க மனுஷன் சொன்னா, மனுஷன் உங்களுக்கு நலம் விரும்பி மாதிரி இருக்கும். அவன் தேவைகள் சந்திக்கப்படும். உன் மூலமா அவன் தேவைகள் நிறைவு செய்ய வரைக்கும் தான் அவன் பிடிச்சிருப்பான். அவன் தேவை முடிஞ்ச உடனே அவன் உடனே கழட்டி விட்டு போயிடுவான். ஏன்னா நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். அதனால ஆண்டவரை பற்றி கொண்டோம் அப்படின்னா, நம்ம விழுந்தாலும் தூக்கி விடுவாரு, சோர்ந்தாலும் ஆறுதல் சொல்லுவாரு, ஆலோசனை சொல்லுவாரு. மனுஷன் சொல்லும் போது பொறாமையோட போட்டியோடும் விமர்சனத்தோட சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது என்கரேஜியா இருக்கும். எது கொடுக்கணும்னு தெரியும், எது நடத்தணும்னு தெரியும். அதனால நான் பாருங்க, ஆசையப்பட மாட்டேன். எனக்கு இந்த வேலை வேணும். நான் படிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே எங்கள் அப்பாவை கொண்டு போய் வேலைக்கு விடுறதுக்கு, எங்கள் அப்பா டிரைவர் வந்தாரு, விடுறதுக்காக சைக்கிளில் கொண்டு போய் அவரை ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சைக்கிளில் கொண்டு போய் அவரை விடணும். விட்டுட்டு அப்பா நான் போயிட்டு இருப்பாருங்க, போயிட்டு நான் அப்படின்னாரு. அவர் கேட்டது உள்ளே போய் போக வரைக்கும் நான் நிற்பேன். போனோன்னா டாட்டா காமிச்சிட்டு வந்துடுவேன். பார்த்து கவனமாக போமாங்க, பத்திரமா போமாங்க. அப்போ ஃபோனில் இல்லை, ஃபோன் இருந்தால் போய் ஃபோன் பண்ணுன்னு சொல்லலாம், சொல்லி அனுப்புவாங்க. என்ன தானே. ஆனால் அப்படி சொல்ல முடியாது. போய் பத்திரமா போமாங்க, பார்த்து போமாங்க அப்படின்னாரு. திரும்ப சாயங்காலம் வந்து அவர் கூப்பிட நான் திரும்பி போகணும். நான் போகலை அப்படின்னா, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ காலைல வந்தானே சைக்கிளில் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருப்பேன். அதனாலே நான் எங்கே இருந்தாலும் கூப்பிட போகணும். காலை விட்டோன்னா கூப்பிட போனேன், திரும்ப அந்த ஓனர் கூப்பிடுறாரு. உங்கள் பையன் தானே, இங்கே வா, என்ன பண்ணிட்டு இருக்க, படிச்சுக்கோ, என்ன இங்கே வா, நான் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். பிஸ்னஸில் அப்படி நீ சேல்ஸ் பண்ணாரு, தேடி வந்துச்சு வேலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வேலையெல்லாம் முடிஞ்சு பண்ணிங்க. கடைசியில் போய் பஸ்ஸில் எங்கள் அண்ணன் டிரைவருக்கா பஸ்ஸில் நிற்கிறேன். இந்த பஸ்ஸில் இன்வாய்ஸ் சைட்டில் போகும். அங்கேயும் அந்த ஓனர் ரெடி சொல்லுவேன், இன்வாய்ஸ் சைட்டில் போகும், போயிட்டு வாங்க, திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வாங்க. இப்படி தான் வேலை வந்துச்சு. இப்படி தான் ஹிந்துஸ்தான் லிமிடெட் வேலை வந்துச்சு. நியூட்டன் சாக்லேட், ஹிந்துஸ்தான் லிமிடெட் வேலை பார்த்துருக்கீங்க. நியூட்டன் சாக்லேட் கம்பெனியில் கூப்பிட்றான். பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்கிற அங்கே பார்த்து நீங்கள் இங்கே வந்துருந்தீங்க. உஜாலா கம்பெனியில் கூப்பிட்றான், புருப்பான் கம்பெனியில் கூப்பிட்றான். எல்லா கம்பெனிக்கும் போய் ஒரு ஓட்டம் ஓடிட்டு தான் கடைசியில் ஊழியத்துக்கு வந்தேன். எதுவுமே நான் தேடி போனேன். எனக்கு ஆசைப்படுவேன், இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், அந்த கம்பெனியில் பார்க்கணும், அங்கே இப்படி இருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கும் பாருங்கள், இந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கா, அந்த ஊழியக்காரன் இப்படி இருக்கா, எனக்கு அப்படி இல்லை. எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, எதை செய்ய ஆண்டவர் சுத்தமாக இருக்குது, என்ன செய்யணும், யாருக்கு என்ன சொல்லணும், அதை நான் மனம் கொண்டாதபடிக்கு நாளைக்கு அவங்க பார்ப்பாங்களே கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறத சொல்லிட்டு போயிடணும், அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே அவரை பற்றி கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அப்போ அதுதான் நமக்கு ஆயுசு.
அப்படிதானே? அந்த ஜீவனும் அந்த தீர்க்க ஆயுசுமானவர் இருக்கீங்களா? இப்ப வாசிப்போம். எரேமியா 31:5 4-5 வாசிப்போம். இஸ்ரவேல் என்னும் கனியே. எரேமியா 31 4-5. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நான் உன்னை கட்ட போறேன், கட்டி உன்னை எழுப்ப போறேன். அடுத்து, நீ கட்டப்படுவாய், நீ கட்டி எழும்புவாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும், மறுபடியும் நீ விசேஷமாக மாறப்போகிறாய். விசேஷித்த ஒரு மனுஷனாய், விசேஷித்த ஒரு மனுஷியாய், விசேஷித்த ஒரு புருஷனாய், ஸ்திரியாக நீ மறுபடியும் விசேஷத்துக்குள் வரப்போகிறாய். மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவரின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டினர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். திராட்சை தோட்டங்களை மறுபடியும் நாட்டப் போகிறாய். நீ நாட்டி எப்படி அதனுடைய பலனை அனுபவிக்க போகிறாய். இந்த மாசம் கர்த்தர், அதாவது இந்த 2024 வருஷம் 5 மாசம் கடந்து 6ஆம் மாசத்துல வந்திருக்கிறோம். இந்த 6வது மாசம் அரையாண்டு. இந்த மாசம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வெகுளியாக பெருக பண்ண போகிறார். இப்ப சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க கடன்கள் அடையும், உங்க கவலைகள் மாறும், உங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாறும். மனவேதனை, துக்கம், இருமாப்பு, வேதனை எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை இதயத்தை பூரிக்க பண்ண போகிறார். உங்க சுக வாழ்வு துளிக்க செய்ய போகிறார். இந்த மாசத்தை நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவர் வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஆமென். மாறிடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தீர்வுக்காக ஊழியக்காரனை விட்டு ஓடி போனாங்க, ஊழியங்களை விட்டு ஓடி போனாங்க, சபைகளை விட்டு ஓடி போனாங்க, சிலைகளை நம்பி போனாங்க. அந்த மாதிரி போயிடாதீங்க. கர்த்தர் ஆசை உங்களுக்காக சொல்லுகிறேன். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த 2024 வருஷம் 6வது மாசத்தினுடைய வாக்குத்தத்த செய்திகளுக்காக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ள நிறைவேறட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை, பிள்ளைகளுடைய வியாபாரம், ஊழியங்கள், சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். தேசம், பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமம் வைப்பார். எல்லா துதிக்க நமக்கு வேணுங்களுக்கு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொந்த பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.